Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு கேசரி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அலசி எடுத்த பிறகு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வெறும்னா எண்ணெயோ கீயோ எதுவும் சேர்க்காமல் நல்லா சூடேறின பிறகு பருப்பு நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா நம்ம வடிச்சிட்டு போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம முதல்ல செய்யும்போது கொஞ்சம் ஸ்டிக் ஆகும் கடாயில். ஆனாலும் நல்லா சூட நமக்கு இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் தீஞ்சு போகாமல் நம்ம நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வறுந்து வந்துருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு நல்லா நமக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மூங் தால் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதுக்காக நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 1/4 கப் இருக்குது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதோடு நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் இப்படி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதையே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பாக நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக அந்த சுகரையும் அரைச்சி எடுத்த அந்த ஏலக்காய் சுகர் பவுடரையும் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஏலக்காவோட அந்த தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், அடுத்ததாக நான் நேச்சுரல் ஃபுட் கலர் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் மஞ்சள் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம கொதிக்க வச்சு அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம கொதித்து வந்தோன்னா அந்த மஞ்சளோட வாசம் வராது. நீங்கள் என்னோட மஞ்சள் ஆட் பண்ணுறோமே அந்த வாசம் வருமே நினைக்க வேணாம், அந்த வாசம்லாம் நமக்கு வராது. நல்லா நமக்கு நேச்சுரல் ஃபுட் கலர் கிடைக்கும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சால் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணால் ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லா கொதித்து வரும். இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்காக நான் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா நமக்கு மெல்ட் ஆன பிறகு இதில் கொஞ்சமாக நான் முந்திரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த நட்ஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் முந்திரி பாதாம் எல்லாமே கூட வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி மட்டும் இப்போதைக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுதான் அதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 கப் ரவை எடுத்து நம்ம அந்த நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணோம், நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அவ்வளோதான், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நான் இது கூடவே அப்பப்போ கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் எண்ணெயும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தமாக நெய் ஆட் பண்ணால் திகட்டுன்றதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா மொத்தமாகவே நீங்கள் நெய்யை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதில் வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரவை கலர் சேஞ்ச் ஆகி வர்றது நல்லா தெரியும், நமக்கு அந்த வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரவை வறுந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடர் இதோட கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டி ஆகக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அந்த பவுடர் பாருங்கள் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா நமக்கு உதிரியாக இப்போவே கிடைக்கும். அந்த நெய்லேயே நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வறுந்து அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் ஆட் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஏலக்காய் தூள்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணோம், அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மஞ்சள் வாசம்லாம் வராது. நீங்கள் அப்படி இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது நேச்சுரலானது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாது, அதனால தான் மஞ்சள் ஆட் பண்ணுறோம். நான் எல்லா ஸ்வீட்ஸுமே இதை ஆட் பண்ணுவேன். நமக்கு மஞ்சள் வந்து அந்த வாசம் வராது, நல்லாவே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே நமக்கு நல்ல திக்காகி வரும். ஏன்னா நம்ம 1/4 கப் ரவைக்கு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கும், இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வரும்போதே கரெக்டாக திக்காகி வந்துடும். ஏன்னா நம்ம
பாசிப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணி வெறுமனே அரைச்சி தான் ஆட் பண்ணுறோம். அந்த தண்ணிலாம் ஆட் பண்ணி அரைக்கல. அதனால் பாசிப்பருப்பு அந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கும். ஸோ நமக்கு இது கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் 1/4 கப் ரவை ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு 3/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/3 கப், அதாவது 1/4 கப் கொஞ்சம் குறைவாக கூட ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதே அப்பப்போ கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு கேசரி சூப்பர் ரெடியாகி வந்துடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இது நமக்கு கரெக்டான பதம். நம்மளது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு கேசரி சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் கேசரி செஞ்சு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பாதாம் சாப் பண்ணி அது போல் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஆனாலும் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் இது போல் செய்யலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மூங் தால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை இது போல் சர்வ் பண்ணி பாருங்கள். வர கெஸ்ட் கூட உங்களை சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேசரியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.